இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, பெருமகிழ்ச்சியோடு இன்று திருத்தூதரான புனித ஆண்ட்ரூ அவர்களின் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். அந்திரேயாவின் பெருவிழா என்று. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று இந்த வார்த்தைக்கேற்றவாறு இறைவனின் அருளை முழுமையாக தேடி கண்டுகொண்ட இந்த திருத்தூதர் தான் மட்டும் நன்றாக இருந்தால் போதாது, அனைவரும் இறைவன் அருளை பெற வேண்டும் என்று நம்மையும் அழைக்கிறார். மேலும் எல்லோரையும் இறைவனிடத்தில் அழைத்து கொண்டு போய் சேர்த்தவராக இவர் பார்க்கப்படுகிறார். எனவே இறைவனை எவ்வாறு தேடி அறிந்து கொள்வது என்பதை வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம். வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, தேடலோடு இருந்து கிறிஸ்து அனுபவத்தை பெற்று அந்த அனுபவத்தை பிறரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று செயல்பட்ட அந்திரேயா நம் கிறிஸ்துவ வாழ்விற்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக விளங்குகிறார். அன்புமிக்கவர்களே, கடவுளது அழைப்பு என்பது மாபெரும் கொடை. இதற்கு ஆம் என்று எல்லோரும் பதில் சொல்லுவதில்லை. ஆம் என்று சொல்லியவர்கள் ஒரு சிலர் மட்டுமே. அந்த ஆம் என்று சொல்லி இறைவனுக்கு தங்களை அர்ப்பணித்த எத்தனையோ திருத்தூதர்கள், புனிதர்கள், இறைவாக்கினர்களுக்கு மத்தியில் இந்த அந்திரேயா சிறந்து விளங்குகிறார். அன்புமிக்கவர்களே, இயேசுவின் சீடராக இருப்பதற்கு முன்பு திருமுழுக்கு யோவானின் சீடராக விளங்கியவர் தான் இந்த அந்திரேயா. இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று திருமுழுக்கு யோவான் கூற கேட்டு இயேசுவை பின்பற்றியவர். இந்த அந்திரேயாவில் விளங்கிய ஆழ்ந்த தேடலை நமக்கு வெளிக்காட்டுகிறது. பொதுவாக பொருள் சார்ந்த தளத்தில் தன் வாழ்வை தொலைத்து விடாமல் அதை தாண்டி வாழ்வின் அர்த்தம் என்ன, கடவுளை உணர்வது எப்படி, வாழ்வின் உண்மையான நிறைவு எங்கு உள்ளது என்கிற தேடல் அவரில் இருந்திருக்க வேண்டும். ஆகவே தான் இந்த தேடல் வழியாக அவர் முதலில் திருமுழுக்கு யோவானின் சீடராக சேர்ந்து இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று தனது குரு சொன்னதை கேட்டு உடனடியாக ஆண்டவர் இயேசுவை பின்பற்றிய ஒரு மகத்தான ஒரு திருத்தூதர் இவர். ஆம் அன்புமிக்கவர்களே, யோவான் செய்தி 1:40-42 வரை வாசித்தோம் என்றால், யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயாவும் ஒருவர். அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். மெசியாவை கண்டோம். மெசியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர் என்ற அந்த பொருளை எல்லோருக்கும் சுட்டி காட்டினார். என் கண்கள் மெசியாவை கண்டு கொண்டன, அந்த அருள் மிகுந்தவரை நான் உணர்ந்து கொண்டேன் என்று மற்றற்ற மகிழ்ச்சி கொண்ட ஒரு மாபெரும் திருத்தூதர். அன்புமிக்கவர்களே இவர். மேலும் இரண்டாவது நிகழ்வாக யோவான் 6:8-9 வரை வாசித்தோம் என்றால், ஆண்டவர் மக்களுக்காக இறைவார்த்தையை பறைசாற்றி கொண்டிருந்த வேளையிலே அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தருணம் வந்து உள்ளது. இந்த அந்திரேயா தான் ஒரு சிறுவனிடம் 5 வார்கோதுமைகளும் 2 மீன் தொழுங்களும் உள்ளன, இது எப்படி எல்லோருக்கும் போதுமானதாக இருக்குமா என்ற ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது அங்கு ஆண்டவர் அற்புதமான அதிசயத்தை செய்து அங்கு நம்பிக்கையை வேறொன்று செய்ததை நாம் பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, மூன்றாவது நிகழ்வாக யோவான் நற்செய்தி 12:20-22 வரை வாசித்தோம் என்றால், கிரேக்கர்கள் சிலரை இயேசுவிடம் பிலிப்பும் அந்திரேயாவும் கொண்டு போய் சேர்த்தனர். இறைவனது அருளை அவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவர் தெள்ள தெளிவாக அறிந்திருந்தார். எனவே பிறரை இயேசுவிடம் அழைத்து வந்ததோடு மட்டுமில்லாமல் இயேசுவை பிறரிடம் அழைத்து வரக்கூடிய ஒரு பணியை, மகத்தான பணியை இவர் செய்திருக்கிறார். ஆம் அன்புக்கு மிக்கவர்களே, அந்திரேயா இவ்வாறு இடைநிலையினராக இருவருக்கும் மத்தியில், கடவுளுக்கும் மனிதனுக்கும் மத்தியில் ஒரு இடைநிலையனாக இருந்து எல்லோரையும் கடவுள் பால் கூட்டி சேர்ப்பவராக பார்க்கப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, நமது வாழ்க்கை வெறும் வார்த்தை சார்ந்ததாக மட்டும் இல்லாமல் அனுபவம் சார்ந்ததாக, வாழ்வு சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதை புனித அந்திரேயா நமக்கு சொல்லுகிற ஒரு மகத்தான செய்தியாக பார்க்கப்படுகிறது. தேடல், எதையோ தேடி அலைந்து திரைந்து வாழ்வை இழந்து இனி வாழ்வதில் அர்த்தமில்லை என்று முடித்துக் கொள்ளுகிற ஒரு தருணமும் எத்தனையோ பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேடுதலில் தெளிவாக இறைவனை நாடி தேடி அவரது வார்த்தையை தெளிவாக தேடி அந்த வார்த்தையை தான் மட்டும் பெற்றதோடு மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் பகிர்ந்தளித்த ஒரு மகத்தான புனிதர் இவர். ஆமன்பு மிக்கவர்கள், இன்னைக்கு சுயநலம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. தான்
என்ற ஒரு அகந்தையிலே எனக்கு மட்டும் போதும், என் குடும்பத்துக்கு மட்டும் போதும், நான் மட்டும் இருந்தால் போதும் என்ற ஒரு சுயநல உலகில் இருந்து இவர் வேறு கண்ணோட்டத்தில் சிந்திக்கிறார். எல்லோரும் இறைவனிடம் வர வேண்டும், எல்லோரும் ஆசீர் பெற வேண்டும், எல்லோரும் மகிழ்ச்சியிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆம், மத்தேயு 10:8 சொல்லுவது போல, கொடையாக பெற்றீர்கள், கொடையாக வழங்குங்கள். அப்பேற்பட்ட கொடை நாமும் பெற்று எல்லோரோடும் பகிர்ந்து மகிழ்ச்சியில் வாழ அழைக்கிறார். அதை செய்வோம். வாழ்வில் ஆசீர்வாதம் நிச்சயம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, புனித அந்திரேயாவை போல நாங்களும் எங்கள் வாழ்வில் பெற்ற அற்புதங்களையும் நன்மைகளையும் பிறரோடு பகிர்ந்து பிறரையும் இறைவன் பால் கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு நல் மனிதர்களாக வாழ்ந்திட எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.